திஸ் இஸ் டோட்டலி அன்ஃபேர். அ என்ன சொல்றது அப்டின்னா, ஷேர் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் நெறைய பேர் பார்த்துட்டாங்க. ஈவன் என்ட்டயே கூட "என்ன உன் தலைவன் படம் இப்படி ஆயிடுச்சு, உட்காந்து பாரு வீட்ல" அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தலைவர், ஃபேனு அத தாண்டி இதில பல பேரோட அந்த உழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதோடைய வலி வந்து எப்ப தெரியும் அப்படின்னா, நம்ம குடும்பத்த சேர்ந்தவங்களோ, இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தர் இந்த சினி ஃபீல்டுலயோ, இல்ல இது மாரியான ஒரு பிசினஸ் ரிலேட்டடான விஷயத்துல இருந்து அதில அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்து, அதோட அமௌண்ட் போகுது அப்படிங்கிறப்ப மட்டும் தான் நமக்கு அதனுடைய வலி தெரியும். சும்மா சொல்லல. தலைவலியும், காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுதான் உண்ம. ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. வெயிட் பண்ணுங்க. இத கூட எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அரசியல் ஆதாயத்துக்காக நீங்களே தான்டா ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் பேச விரும்பல அந்த விஷயத்துல. அதுவும் இல்லாம எடிட்டர் காப்பி இது வந்து எடிட்டர் கிட்டயும், ஒரு ஹீரோ கிட்டயோ, இல்ல டைரக்டர் கிட்ட, அத விட்டா புரொடக்ஷன் கம்பெனி கிட்ட தான் இருக்கும். ஸோ நீங்களா தான் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. சென்சார் போர்ட வந்து எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து ஏதோ ஒரு விஐபிக்கு அந்த காப்பி குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த நம்பிக்கைய உடைச்சுட்டு இவங்க இந்த மாரி குடுத்துட்டாங்க அப்படின்னும் சொல்றாங்க. எது எப்படியோ பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அது யார் பண்ணாங்க? எதுக்காக பண்ணாங்க? அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரியா? திஸ் இஸ் ரியலி ஹர்ட்ஸ். அது உண்ம அதுதான். அந்த சும்மா ஸ்க்ரால் பண்ணும்போது கூட அந்த வீடியோ வந்துச்சு அப்டின்னா, என்னடா இது அப்படிங்கிற மாரி தான் எனக்கு பர்சனலா ஹர்ட் ஆச்சு. பட் ஸ்டில் என்னவோ படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ, அன்னைக்கு தான் போயிட்டு தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணி நான் பார்க்க போறேன். மத்தவங்க எப்படி அப்படிங்கிறது நான் கேர் பண்ணிக்க போறதில்ல.